ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தாஃபு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விலாக் பார்க்கலாமா? இப்போ நம்ம சென்னை டு பாளையங்கோட்டை போக போகிறோம். இந்த போகிற கேப்பில் டாஃப்னி ஃபெட்ரிக் என்னென்னலாம் பண்ணிட்டு வராங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபெட்ரிக் ஒரே அழுது இப்போ தான் சமாதானம் ஆகி கொஞ்சமாக சிரிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஸ்பீக்கர் செட் வச்சுருந்தான் வித் மைக்கோட, அதை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டான். பாளையங்கோட்டையில் எடுத்துகிட்டு போனால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் காமிச்சு கொஞ்சம் சீன் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தான். ஆனால் கிளம்புற டைமில் அதை வச்சுட்டு வந்துட்டான். அவன் மேலே தான் தப்பு, அவனுக்கே தெரியுது. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ நேரம் கண்டினியூவாக அழுதுகிட்டே வந்தான். அவனே அடிச்சுட்டு அழுதான், அதுதான் ஹைலைட். டாஃப்னி மேடம் சமத்தா படுத்து தூங்கிட்டு வராங்க. இங்கே பாருங்க, அது கொஞ்ச நேரத்துக்கு தான், அதுக்கப்புறம் இவர் சேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. பச்சை மாதிரி இருக்கு, தலையில இருக்கு. நான் அப்புறமா காட்டுறேன், கீழே குனி. நல்லா தெரியுது. மேம் பேரு அபிகேல் மேம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாத்துக்கோங்க. அறுத்த வலி ஒரு டிராவல் பண்ண முடியாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இல்ல இருக்கு. ரொம்ப மெயின் ரெடியா இருக்கு. யாரன்னு காலையில இவ்வளவு என்ன திரும்ப பார்க்க போறேன். வாய் மூடிட்டு இருக்க ஒரு மணி நேரமா ஏன் தெரியல. இப்ப எப்படி எவ்வளவு நேரம் இருப்பாங்க வரணும். ஒரு நேட்டிவ் ரீச் ஆயாச்சு. The next day. கங்கை கொண்ட சோழபுரம் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஈஸ்டர் நைட் தான் சர்ச்சுக்கு போகணும். ஸோ டேல வீட்டில் சும்மா தான் இருப்போம்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரம் போகலான்னு பிளான் பண்ணி போயிட்டோம். அதோட ஹிஸ்ட்ரி எனக்குமே தெரியாது, அதோட ஹிஸ்ட்ரி ஆட் பண்ணுறேன், கேளுங்க. சோழ பேரரசை கடல் கடந்தும் விரிவுபடுத்தி உலக அரங்குல தமிழர்களோட பெருமையை நிலைநாட்டியவர் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லலாம். ஆயிரத்து 19 கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றியும் பெற்றார் ராஜேந்திர சோழன். அதனாலதான் கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பட்டம் கிடைக்க பெற்றது. பெரிய கோவிலுடைய உயரம் 216 அடி. இந்த கோவில் 185 அடி உயரமாக இருக்கும். அதனாலதான் இது உயரம் குறைவாக கட்டப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்படுது. கம்பீரமான அரண்மனை கட்டடங்களோட அடிப்பகுதி சுவர்கள் மட்டுமே அங்க இப்பவும் எட்டி பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். கங்கை கொண்ட சோழபுரம் இது வெறும் வழிபாட்டு தலம் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. அதை விட மேலான ஒரு காவியம். இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலையின் மரபுக்கு ஒரு உயிர்ப்பான சான்று அப்படின்னு சொல்லலாம். கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தென்னிந்தியால இருக்கக்கூடிய சோழர் காலத்து சிற்பங்களோட களஞ்சியம் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. இந்த கோயில், அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கோயில், தமிழ்நாட்டுல அரியலூர் மாவட்டத்துல அமைந்திருக்கு. 250 ஆண்டுகளுக்கு மேலாக சோழ வம்சத்தோட தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த பழங்கால நகரத்திலிருந்து தான் இந்த கோயில் அதனுடைய பெயரை பெற்றிருக்கு. பழையாறு, தஞ்சை போன்ற தலைநகரங்கள்லாம் இருக்கும்போது ஏன்
புதிய தலைநகரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். தமிழ் நிலத்தோட பொற்கால பேரரசர்கள்ல ஒருத்தராகவும் இந்திய வரலாற்றோட இணையற்ற மா மன்னனாகவும் போற்றப்படக்கூடியவர் தான் முதலாம் ராஜேந்திர சோழன். அவரோட கம்பீரமான வரலாறுங்கிறது காலம் கடந்தும் நம்ம வியக்க வைக்குது. தஞ்சையை மிஞ்சிய தனையனாக தன் தந்தை ராஜராஜ சோழன் கட்டி எழுப்பிய சோழ பேரரசை கடல் கடந்தும் விரிவுபடுத்தி உலக அரங்குல தமிழர்களோட பெருமையை நிலைநாட்டியவர் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்லலாம். ராஜராஜனோட ஆட்சி காலத்துல நடைபெற்ற வேங்கி மற்றும் கலிங்க போர்கள்ல படைகளுக்கு தலைமை தாங்கி வெற்றிகளை பெற்று இளம் வயதிலேயே தன்னுடைய போர் திறனை நிரூபித்தவர் தான் ராஜேந்திர சோழன். பஞ்சவன், மாரையன், மும்முடி சோழனின் களிறு இது போன்ற பட்டங்கள் எல்லாம் இவரோட ஆரம்ப கால வெற்றிக்கு இவருக்கு கிடைத்தது. இவருடைய ஆட்சி காலம் கிபி 1012 முதல் 1044 வரை. கடல் கடந்து பல நாடுகளை வென்றதால அப்போதைக்கு இருந்த சுமித்ரா, ஜாவா, போர்னியா, தாய்லாந்து, கம்போடியா இந்த பிரதேசங்கள் எல்லாம் கைப்பற்றி இருந்தார். அதனால கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு பெயர்லையும் அறியப்பட்டவர் தான் ராஜேந்திர சோழன். கொங்கணம், துளுவம் போன்ற நாடுகளை வென்றதோடு சேர மன்னனை மலைநாட்டை விட்டே ஓடச் செய்து தெலுங்கர் மற்றும் ராட்சிகர்களையும் தோற்கடித்த ஒரு அரசன் ராஜேந்திர சோழன். மேலை சாளுக்கியம், கீழே சாளுக்கிய தேசங்களையும் ஈழம், பாண்டிய, சேர தேசங்களையும் வெற்றி கொண்டவன் ராஜேந்திர சோழன். இவருடைய காலம் குறிப்பிடப்பட்டதுல போ யு அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த மதத்தையும் சாராத ஒரு கணக்கீடு அப்படிங்கிறது தான் பொது ஆண்டை குறிக்கிற மாதிரி போ உ அப்படின்னு சொல்லுவாங்க. பொது ஊழிய ஆண்டு அப்படிங்கிறது தான் பொருள். அந்த அடிப்படையில 1019 கங்கை வரை படையெடுத்து சென்று வெற்றியும் பெற்றார் ராஜேந்திர சோழன். அதனாலதான் கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற பட்டம் கிடைக்க பெற்றது. அதனுடைய நினைவாகத்தான் 1023 கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற புதிய தலைநகரை உருவாக்கினாரு ராஜேந்திர சோழன். இங்க சிவபெருமானுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் அப்படிங்கிற கோயிலை மிகப்பெரிய கோயிலாக அமைத்தார். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பல பெயர்கள் சொல்லப்படுது இலக்கியங்கள்ல. பண்டைய புலவர்கள் கங்காபுரி, கங்கை மாநகர், கங்காபுரம் போன்ற பெயர்கள் எல்லாம் இந்த ஊரை குறிக்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் உருவாகிறதுக்கு முன்பு அந்த இடம் வன்னியபுரி அப்படி இல்லைன்னா வன்னியபுரம் அப்படிங்கிற சிற்றூரா இருந்திருக்கு. வன்னியபுரி அப்படின்னா வன்னி மரங்களுக்கு சிறப்பு பெற்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வன்னி மரங்கள் நிறைந்த காடா இருந்திருக்கு அந்த பகுதி. இந்த ஊர்ல அந்த காலத்திலிருந்தே நிறைய இது போன்ற வன்னி மரங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு சான்றா இன்னைக்கு கூட கங்கை கொண்ட சோழபுரம் கோயில்ல தல விருட்சமா வன்னி மரம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாம் ராஜேந்திர சோழன் முதல் 3ஆம் ராஜேந்திர சோழனுடைய காலம் வரைக்கும் இந்த ஊர் சோழர்களுடைய தலைநகரமாகத்தான் இருந்தது. தன்னுடைய தந்தை மாதிரியே அதற்கீடான மிகப்பெரிய ஒரு சிறப்போட ஆண்டு வந்த பெருமைக்குரிய ஒரு மன்னன் தான் ராஜேந்திர சோழன். இவருடைய மகள் அம்மங்காதேவி கீழை சாளுக்கியத்திற்கு திருமணமாகி சென்றார். கீழே சாளுக்கியத்துல போர் புரிந்து வென்ற பிறகு அது தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தது அப்படிங்கிறது ராஜேந்திர சோழன் எப்பவுமே தன்னுடைய போருக்கு பிறகாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். வழக்கமா எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் போர் புரிந்து மன்னர்கள் வெற்றி பெறாங்களோ அங்க அந்த மன்னர்களோட தலைமையிலேயோ இல்ல அந்த மன்னர்களோ தான் ஆட்சி புரிவாங்க. ஆனா ராஜேந்திர சோழன் அதுலயும் கொஞ்சம் வித்தியாசமானவர். அந்த இடங்கள் எல்லாம் வெற்றி பெற்று கைப்பற்றின பிறகு கூட அங்கிருந்த மன்னர்கள் கிட்டையே அந்த பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த தொலைநோக்கு சிந்தனை உடைய ஒரு மன்னர் அப்படிங்கிறதும் ராஜேந்திர சோழனுக்கு இருந்த கூடுதல் சிறப்பா பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இவருடைய ஆட்சி காலத்துல லட்சத்தீவை வென்ற சிறப்பை உடையவராகவும் பார்க்கப்பட்டாரு. சோழர்களோட தலைநகரான தஞ்சை பாண்டிய நாட்டோட எல்லைக்கு அருகில இருந்ததுனால அடிக்கடி அங்க போர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பெய்யக்கூடிய அந்த மழையால கொள்ளிடத்துல ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதனால தில்லைக்கு செல்லக்கூடிய, அதாவது சிதம்பரத்திற்கு போகக்கூடிய நடராஜ பெருமான எப்போலாம் பார்க்கணும் அப்படின்னு ராஜேந்திர சோழன் விரும்புறாலோ அந்த நேரத்துல அது ஒரு தடையாக உருவாகிறத பார்த்திருக்காரு. அந்த அடிப்படையில தான் சோழ நாட்டோட மைய பகுதியிலேயே ஒரு புதிய தலைநகரத்தை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ராஜேந்திர சோழனுக்கு தோன்றினது. இடத்தை தேர்வு செய்தாச்சு, புதிய நகரத்தை தீர்மானிச்சு அதை கங்கை நீரால புனிதப்படுத்தணும் அப்படிங்கறத எண்ணி ஒரு தனி படைய கங்கை நீரை கொண்டு வரதுக்காக வடநாட்டிற்கு ராஜேந்திர சோழன் அனுப்பி வைக்கிறார்.
அந்த படையும் போய் வடநாட்டு மன்னர்கள் எல்லாம் வென்று கங்கை நீரை கொண்டு இங்க சோழ தேசத்திற்கு திரும்புறாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவனத்துக்கு அந்த சுண்ணாம்பு தயாரித்த இடம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து சுண்ணாம்பு குழி அப்படின்னு இன்னைக்கும் அழைக்கப்படுகிறது. அந்த கோட்டைகள் இருந்த பகுதி உட்கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. ஆயுத சாலைகளில் இருந்த இடம் ஆயிர் களம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஊருக்காக கட்டி கொடுக்கப்பட்ட ஏரி தான் சோழகங்கம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த காலத்துல பல சிறப்புகளோட விளங்கியிருக்கு அப்படிங்கறத இது மாதிரியான நிறைய விஷயங்கள் மூலமா நம்மளால பார்க்க முடிகிறது. ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், இது மாதிரியான மிகப்பெரிய புலவர்கள் எல்லாம் இங்க வாழ்ந்திருக்காங்க. கலிங்கத்து பரணி இங்க இருந்துதான் பாடப்பட்டிருக்கு. விக்ரம சோழன் உலா, 2ஆம் குலோத்துங்கனோட உலா, இது மாதிரியான நிறைய பாடல்களும் இங்க பாடப்பட்டிருக்கு. இதோட ஹிஸ்ட்ரி கேட்டிருப்பீங்க. இதோட ஹிஸ்ட்ரி இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது. இதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னுமே நிறையவே இருக்கு. கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய ஸ்கூல் பசங்க எல்லாமே நாங்கள் போகிற டைம்லேயே நிறைய ஸ்கூல் பசங்களாம் வந்திருந்தாங்க. ஃபெட்ரிக், ஆர்லின் அவங்க சித்தப்பா கூட கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பசங்களாம் விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். ஆனால் நாங்கள் போன டைம் வந்து வெயில் டைம், ஒரு 12:30 போல் தான் போயிருந்தோம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. மாட்டிக்கிட்டான் ஃபெட்ரிக் அண்ணன். சிரிப்பாப்பா. இப்போ ஃபெட்ரிக் அண்ணன் கட்டி விட்டாச்சு. ஃபெட்ரிக் பிடிக்கிறான் எல்லாரையும். டாஃப்னியா கூட சேர்ந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஓடுற நேரத்துல அச்சிச்சோ அச்சிச்சோ அச்சிச்சோன்னு கத்துறா. அப்போ அண்ணாவும் இவங்க கூட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆர்லின் எவ்வளோ தூரத்துக்கு ஓடுறா பாருங்க. ஐயோ விளையாண்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது, ஆக்டிங் தான். இப்படி பாக்குற மாதிரி கண்ணு கழுத்து தூக்கிடுச்சுனாவே அது ஆக்டிங் தான். ஃபெட்ரிக் டாஃப்னியை பிடிக்க போறான். ஜஸ்ட் மிஸ் விழுந்திருக்க பார்த்தா அவங்க அப்பா பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் கேம் விளையாடிட்டு ஆர்லின் மட்டும்தான் அவுட் ஆகலை, மற்றவங்க எல்லாம் அவுட் ஆயாச்சு. எல்லாருமே விளையாடி டயர்ட் ஆயிட்டாங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டல் கிளம்பியாச்சு. லால்பட்டியில் பரோட்டாவும் பிரியாணி சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால அங்கேயே சாப்பிட போயாச்சு. பிரியாணி, பரோட்டா எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா நான் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் செம்ம சாஃப்டாக இருந்தது. நானுமே ஒரு பரோட்டா சாப்பிட்டேன். பிரியாணி, பரோட்டா, நூடுல்ஸ், கடாய் சிக்கன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் தான் நான் ரொம்பவே ஃப்ரீயாக சாப்பிட்டேன். ஃப்ரீயாக மீன்ஸ் பாப்பாவை மடியில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு ஊட்டுறது, நான் அந்தளவுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தியே இருக்காது. இந்த டைம் ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் தான் பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டதும் அவங்க தான். ஃபுல்லாகவே அவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தா. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பரோட்டா லேட்டாக வருமா? பிரியாணி, நூடுல்ஸ், கடாய் சிக்கன் இதெல்லாமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு வழியாக பரோட்டா வந்துச்சு. பரோட்டாவும் டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அதனால அம்மா அப்பாவுக்கும் பார்சல் வாங்கிட்டு போயிட்டோம். போகிற வழியிலே வீராணம் ஏரி பார்த்தோம். ஒரு அம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட அப்படியே காமிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே அப்படியே போனோம். பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள், இதுதான் வீராணம் ஏரி. இந்த ஏரி வந்து சோழர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே பெருசாக இருக்கும். எல்லாருமே டயர்டாயிட்டோம். வெயில் டைமில் போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டாங்க எல்லாருமே. நல்லா சாங் கேட்டுக்கிட்டு வீராணம் ஏரியை ரசிச்சுக்கிட்டே அப்படியே போனோம். பாளையங்கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பிறந்த ஒரு கானூருக்கு போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே பாளையங்கோட்டைக்கு கிளம்பிட்டோம். சீக்கிரமே கிளம்பிட்டோம், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றதுனால. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே பெருசு இந்த ஏரி. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு கிளம்பலான்னு பார்த்தா செம்ம மழை. அதனால் பாப்பா வச்சுட்டு சர்ச்சுக்கு போக முடியாது அப்படின்றதுனால சர்ச்சுக்கு நைட்டு போகல. நெக்ஸ்ட் டே தான் சர்ச்சுக்கு போனோம். இப்போ நான் ஆட் பண்ணுற கிளிப்ஸ் எல்லாமே வந்து குட் ஃப்ரைடேக்கு எடுத்தது. பாருங்கள், இது எல்லாமே நாங்கள் குட் ஃப்ரைடேக்கு போனப்போ எடுத்தது. வெரி குட். டாஃப்னி ப்ரேயர் பண்ணுறா பிதாசுதன் சொல்லி.
சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே பலூன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வர்றதுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டா, அதனால் பலூன் அடம் பிடிச்சதுனால அப்பயே வாங்கி கொடுத்துட்டாங்க. குட் ஃப்ரைடேக்கு பாளையங்கோட்டை சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி சலைத் மாதா கோயில் சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. ஈஸ்டருக்கு பாளையங்கோட்டையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த டைம் மிஸ் பண்ணியாச்சு, செம்ம மழை, அதனால வர முடியல. இந்த கிளிப்ஸ் எல்லாமே குட் ஃப்ரைடேக்கு எடுத்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ட்ராவல் vlog நிறையா போடலாம் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட குக்கிங் வீடியோஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.